நண்பர்களே, நீங்கள் திறமையானவர்கள் அப்படிங்கிற சேனலை ஆரம்பித்தோம். என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுருக்கிறேன். மீன் பிடிக்கிற திறமையும் கொஞ்சம் சில நண்பர்கள் மூலமாக நான் வளர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தான் வளர்த்துருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது மீன் பிடிக்கிறதுல. கொஞ்சம் திறமைகளை நான் வளர்த்துருக்குறேன். அதனால் அந்த கொஞ்சம் திறமைகளை வச்சு நம்ம என்ன மீன் பிடிப்போம் இன்றைக்கி அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே, திரேஸ்புரம் மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே தான் வந்திருக்கோம். என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகே நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு மீன் முதலாவதாக ஒரு மீனை தூக்கியாச்சு. ஸ்டிக் எப்படி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? பாருங்களா, இருந்தா பாருங்கள் மீனை பாருங்கள், சம்முன்னு தூக்கிட்டோம் பாருங்கள் ஒரு மீன். இன்றைக்கி வந்த உடனே நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே தான், இந்த சைடில் தான். நம்ம கடல் சைடு போடலை, கரை சைடு தான் போட்டுட்ருக்கோம். கடல் சைடு ஏன் போடலை அப்படின்னா, கடல் சைடு வந்து ரொம்ப தண்ணி கலங்கி போயிருக்கு, காற்று ரொம்ப ஹெவியாக நிற்குது. அதனால தான் நம்ம கடல் சைடு போட முடியல, கரை சைடு தான் போட்டோம். பாருங்களேன், பாருங்கள் இந்த மீனை பாருங்கள். இந்த மீன் வந்து இந்த பொம்மையை வச்சு தான் பிடிச்சோம். இந்த பொம்மையில் தான் இந்த மீன் மாட்டுச்சு. ஒரு 1/4 கிலோ சைஸ் மீன் வந்ததுக்கு முதலாவதாக ஒரு 1/4 கிலோ சைஸ் மீனை தூக்கியாச்சு, வெற்றிகரமாக தூக்கியாச்சு. நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நண்பர்களே பாருங்களேன், அந்த மீன் ஜம்முன்னு அழகாக சூப்பராக தூக்கியாச்சு. இந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்களேன், அந்த வரியை பாருங்களேன், அந்த வரியை பாருங்கள். கருப்பு கலரில் உள்ள ஒரு டாட்டு, அடுத்து வெள்ளை கலரு கோடு, அடுத்து கருப்பு கலர் கோடு, அப்படியே நம்ம டிசைனாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த மேலே உள்ள செதில்களை பாருங்கள், கீழே உள்ள இதை பாருங்களேன். அதோடைய ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்களேன். பாருங்கள், ரெண்டாவதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம். சப்பாஸ், சரியான அடி. ரெண்டாவதாக ஒரு மீன் பிடிச்சி தூக்கிட்டோம். ஒத்தியில் இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் எடுக்க முடியல. பிடிச்ச பிறகு தான் மறுபடியும் வீடியோ எடுக்க வேண்டியிருக்குது. பாருங்கள், நல்ல சைஸான மீன் தான். அப்பமே பிடிச்சதோட கொஞ்சம் பெருசு இது. அப்பமே பிடிச்சதோட கொஞ்சம் பெரிய மீன் தான் இது. நல்ல சரியான ஸ்ட்ரைக்கை என்னால் எடுக்க முடியல. அதனால் நண்பர்களே, ஸ்ட்ரைக் எடுக்கலன்னு மன்னிக்கவும். இப்போ பாருங்கள், இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நல்ல மீன், வண்டார் மீன். எல்லாமே கொஞ்சம் தங்கு மீன் தான் பாருங்களேன், கொஞ்சம் கருப்பாகவே தருது பார்த்தீங்களா? எல்லாமே கல்லுக்குள்ளே தங்கி இருக்கிற மீன் தான், வரத்து மீன் இல்லை. இந்த பாருங்கள், வலையை வேறு கரையில் தருது அவங்களுக்கு. வலை கல்லை ஒட்டியே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நெட்டுக்கு பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்கள், அந்த கண்ணாஞ்செடி வரைக்கும் வலையை நெட்டுக்கு போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கேருந்து அங்கே வர அந்த போட்டு வர போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வலையை ஒட்டி போட்டாங்க. இருந்தாலும் நம்ம கல் ஓரத்தில் தான் பிடிச்சதில் இப்போ ரெண்டாவது ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இது கொஞ்சம் அப்பயே பிடிச்ச 1/4 கிலோ சைஸோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்ல பரவாயில்லாத பெரிய மீன் தான். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், பைக்குள்ளே முதல்ல ஒரு மீன் கிடக்கு உள்ளே தெரியுதா உங்களுக்கு? இருட்டாக இருக்குது, தெரியுதான்னு தெரியல. இந்த ரெண்டாவது ஒரு மீன் உள்ளே போடுங்க. இன்னும் தெரியுது கரெக்டாக ரெண்டு மீன் கிடக்கு பார்த்தீங்கன்னா. நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்களேன். இன்றைக்கி ஓரளவுக்கு மீன் அடிக்கி மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டிக்கு எப்படி வளைஞ்சு நிற்கு பார்த்தீங்களா? அது பாருங்கள், மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம். வெற்றிகரமாக மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சாச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி வந்ததுக்கு அடுத்தடுத்து மீன் அமுட்டுக்கிட்டே இருக்குது. எப்படியும் ஒரு அந்த மீனை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த மீன் மறுபடியும் அமுட்டுட்டு பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் மீன் இறங்கியிருக்குன்னு நினைக்கேன். ஓரளவுக்கு மீன் அடிச்சுட்டு இன்றைக்கி. நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், மீன் மூணாவதாக ஒரு மீன் அதேமாதிரி தான். இந்த ரெண்டாவதாக பிடிச்சோம்ல அந்த மீன் சைஸ் இருக்குது. இந்த மீன் மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சாச்சு. வெற்றிகரமாக மூணாவதாக ஒரு மீன் பிடிச்சாச்சு. இந்த மீன் அந்த பக்கத்தில் உள்ள வலைகளை உள்ளே இழுத்துட்டு போச்சு. நான் மல்லு கட்டி வெளியே இழுத்து கொண்டு வந்துட்டேன், சப்புன்னு வெளியே கொண்டு வந்து போட்டுட்டேன். அதனால் மீன் கொஞ்சம் அடிப்பட்டவொடனே துள்ளுறாங்க. இந்த பாருங்கள், நான் சப்புன்னு தூக்கி எரிஞ்சிட்டேன் கல்லில். தெரியுதா உங்களுக்கு? அந்த கல் எரிஞ்சது அடி லைட்டாக அந்த சிராய்ப்பு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், தெரியுதா? இந்த சிராய்ப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கல்லில் தூக்கி எரிஞ்சிட்டேன் வெளியே. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்த்துட்டே இருங்க. இன்னும் அடுத்து என்னென்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகே நண்பர்களே. மீனை பிடிக்கிறது மீனை இப்படி தான் பிடிக்கணும். இந்த இடத்துல கையை கொடுத்தா பிடிக்கணும். பிடிச்சிட்டு
என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே எடுங்க மீனை எடுத்துட்டோம். 3வது மீனையும் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல சரியான மீன் தான். இப்போ இதை பைக்கில் போடுறோம். இங்கே பாருங்கள், பைக்கில் ஏற்கனவே 2 மீன் கிடக்கு. இந்த 3வது மீனையும் பைக்கில் என்ன துள்ளுது பற்றிங்களா? இந்த பாருங்கள், ஒரு மீன் அடித்து வருது பாருங்கள். பொடிசு, நான் பெருசுன்னு நினச்சேன், பொடிசு தான் அடித்து வருது. இந்த பாருங்கள், பொடிசு தான் அடிச்சிருக்கு. இதை நம்ம கொண்டு போக மாட்டோம், இதை நம்ம உள்ளே ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். நண்பர்களே பாருங்கள், நான் அடித்து வந்துச்சு. சரி, எதுக்கும் போனால் போது, வந்தால் வரது, வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது பொடிசாக இருந்திருக்கு. பாருங்கள், பொடிசு தான். இதை நம்ம உள்ளே ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். அந்த மீன் நமக்கு தேவையில்லை, இதுக்கு உள்ளே விட்ருவோம். நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே தான் அன்றைக்கி வந்தோம். காலையில் ஒரு 11:30க்கு நான் வந்தேன். இப்போ மணி 1:45 2 மணி ஆக போகுது. நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கொஞ்சம் மத்தியானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்குது. அதனால் அவ்வளோதான், அவ்வளோ போதும் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன் மொத்தத்தில் ஒரு 3 கால் கிலோ சைஸில் ஒரு 3 மீன், அது போக ஒரு குட்டி மீன் ஒன்று பிடிச்சோம். அதை தூக்கி உள்ளேயே தண்ணிக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். இன்றைக்கி ஒரு மீன் நல்ல ஸ்ட்ரைக்கு கொடுத்துச்சு. அந்த மீன் வெளியே வரல, அது உள்ளே போய்ட்டு தப்பிச்சு போய்ட்டு. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்ததில். மொத்தத்தில் ஒரு 4 மீன் பிடிச்சோம், ஒரு மீன் உள்ளே ரிலீஸ் பண்ணிட்டோம். 3 மீனை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். வாங்க அந்த மீன் என்னென்ன மீன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 3 மீன் இந்த கணக்கு பார்த்துக்கோங்க. 3 மீன் இந்த தான் இருக்குது. ஒரு 3 மீனை இன்றைக்கி பிடிக்கிறதுக்கு முடிஞ்சுது. இன்றைக்கி தருணத்துக்கு இன்றைக்கி 3 மீன் தான் நம்மளால் பிடிக்க முடிஞ்சுது. 2 மீன் கால் கிலோ சைஸ் 2 மீன் இருக்கும். ஒரு மீன் கொஞ்சம் கால் கிலோவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி வந்ததுக்கு இந்த 3 மீன் கிடச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் திறமையானவர்கள் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற திறமைகளை நான் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன். அவ்வளோதான். என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, இந்த விதங்களில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத, என்கிட்ட இருக்கிற சில திறமைகளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், வீடியோவாக போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே. ஓகே, பாய், see you, டாட்டா.